ஹலோ எவ்ரிவன். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோ E3 பாலிசி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பயோ E3 அப்படின்னு பார்த்தோன்னா பயாலஜி ஃபார் எக்கனாமி, என்விரான்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதுதான் இது E3 அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமி, அடுத்தது என்விரான்மெண்ட், அடுத்ததாக பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ எக்கனாமி, என்விரான்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதா இந்த பயோ E3 அப்படிங்கிற பாலிசி. ரீசெண்டாக நம்மளோட கேபினெட் வந்து இந்த பாலிசிக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசிக்கு கீழே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பயோ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பாலிசி அப்படிங்கிறதே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம். சரிங்களா? ஸோ பயோ E3 பாலிசி எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பயோ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. அவங்க தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு டைரக்டா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி எழுதினாலே போதும். இந்த பாலிசியோட கோர் தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயோ பேஸ்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு அட்வான்ஸ்டு கெமிக்கல்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பயோ பேஸ்டு என்சைம்ஸாக இருக்கணும். ஸோ தட் நமக்கு எதுக்காக இந்த பயோ பேஸ்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் என்சைம்ஸ் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக சிந்தட்டிக்காக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ இந்த பயோ பேஸ்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் என்சைம்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்றதுனால நமக்கு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பயோ பேஸ்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் என்சைம்ஸ். அடுத்தது ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டில் பார்த்தோம்னா நமக்கு இன்னோவேஷன் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ தட் இந்தியாவோட நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அப்படிங்கிறத பாதுகாக்கணும். அதற்காக இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்க. பிகாஸ் அரௌண்ட் 2050 போல பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு. இன்னும் இந்த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிற கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா வருது. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த பயோ E3 பாலிசி அதுலேயும் ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ப்ரிசிஷன் பயோ தெரபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பயோ தெரபெட்டிக்ஸ், ப்ரிசிஷன் மெடிசன் இதுல எல்லாம் வந்து ஒரு ரோல் பிளே பண்ண போகுது. ஸோ தட் நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஹெல்த் கேர் அவுட்கம்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக பார்த்தோம்னா கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது கிளைமேட் சேஞ்சையும் இருந்து நமக்கு அதுல இருந்து ரெசிலியண்டாக இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? ஸோ கிளைமேட் சேஞ்சினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து தாங்கக்கூடிய அளவில் நம்மளுடைய விவசாய முறைகள் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டேர்ம் நமக்கு மீன் பண்ண வருது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே டைரக்ட்லி ரிலேட்டட் டு பார்த்தோம்னா நமக்கு ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறதா. அடுத்தது கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்பனை வந்து நம்ம எமிட் பண்ணக்கூடிய கார்பனை கேப்சர் பண்ணி அதனோட அதனோட யூசேஜ் வந்து அதர் செக்டார்ஸ்ல யூஸ் பண்றது தான் இதோட இன்னொரு கோர் தீமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா மெரைன் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறதுல இந்த பயோ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ தட் நமக்கு மெரைனோ விட ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறதுல ஸ்பேஸ் டெக்னாலஜி, அவுட்டர் ஸ்பேஸ் லிவிங் கண்டிஷன்ஸ் இதுல எல்லாம் இந்த பயோ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இந்த பாலிசி கீழே என்னெல்லாம் பண்ண போறாங்க, இதெல்லாம் ஃபோக்கஸ் ஏரியாஸா இருக்கு. என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பயோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பயோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி பயாலஜிக்கல் டெக்னிக்ஸா இருக்கக்கூடிய ஜினோமிக்ஸ், புரோட்டியோமிக்ஸ் அண்ட் தென் மெடிக்கல் இமேஜிங் இது எல்லாத்தையுமே ஏஐயோட இன்டகிரேட் பண்றது தான் இந்த பயோ ஏஐ ஹப்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு பயோ மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பயோ மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படிங்கிறத நமக்கு ஸ்டார்ட் அப்ஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த இடத்துல எல்லாம் நமக்கு ப்ரொமோட் பண்ண போறாங்க. ஸோ தட் நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது பயோ பேஸ்ட் மேனுஃபேக்சரிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததா பார்த்தோம்னா ரெகுலேஷன் அண்ட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்டர் மினிஸ்டீரியல் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இருக்க போது நம்மளோட இந்த பாலிசி வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே பயோ பேஸ்ட் மேனுஃபேக்சரிங்கை மாற்றி அது குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னா டேட்டா கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இந்த பயோ E3 பாலிசிக்கு கீழே இருக்கக்கூடிய இனோவேஷன்ஸ், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து
என்டையர் சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்குமே வந்து அவைலபிளா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல டேட்டா கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற கீழ கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமா ஃப்ரீயா இருக்க போகுது. அடுத்தது இந்த பாலிசி எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் சஸ்டைனபிலிட்டி. பிகாஸ் கெமிக்கல் திங்ஸ வந்து நம்ம யூஸ் பண்றனால நம்மளோட என்விரான்மென்ட் சஸ்டைனபிளா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால எப்பயுமே சொல்ல முடியாது. அதனால தான் பயோ பேஸ்டு திங்ஸா நமக்கு கொண்டு வராங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நியூட்ரிஷன் சேலஞ்ச் நம்ம பார்த்தோம். இந்தியா வந்து பாப்புலேஷன் அதிகமாகறப்ப ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வரும். பாப்புலேஷன்ல பார்த்தோம்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா growth ஆஃப் செல் அண்ட் ஜீன் தெராப்பி. ஸோ இந்த செல் அண்ட் ஜீன் தெராப்பி அப்படிங்கிற இந்த ஒரு செக்டார், இந்த ஒரு மார்க்கெட்டை பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக க்ரோ ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா $22 பில்லியன் வர்த் மார்க்கெட்டா இருக்கும் பை 2027. ஸோ அப்போ அந்த மார்க்கெட்ல நம்ம வந்து இந்தியா வந்து அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் வந்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பயோ E3 பாலிசி அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அண்ட் தென் அகைன் ஃபுட் செக்யூரிட்டி அட்ரஸ் பண்றது, கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன், இந்தியாவோட கிளைமேட் சேஞ்ச் டார்கெட்ஸை அட்ரஸ் பண்றதுல இந்த பயோ E3 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்பேஸ் மிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? நமக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபுட்டு, ஓகேங்களா, அந்த ஃபுட்டோட லைஃப் டைம் அண்ட் தென் பேக்கேஜிங் வேஸ்ட் இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த பயோ E3 பாலிசி அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்கில் கேப்ஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா, ஸோ இந்த பயோ E3 பாலிசி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இந்த பாலிசிக்கு கீழே நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும். அப்ப அந்த ஸ்கில்டு எக்ஸ்பர்டைஸ், அந்த ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய பீப்புளை வந்து கொண்டு வரதுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. அதான் இந்த ஸ்கில் கேப்ஸை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு அதே தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு பயோ பேஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் எல்லாமே இருக்க போது பயோ பாலிமர்ஸோட ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்றாங்க. அடுத்தது நமக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறத கம்மி பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு செல் அண்ட் ஜீன் தெராப்பி, mRNA தெராபிட்டிக்ஸ் இதுல எல்லாம் வந்து நம்ம இந்தியா வந்து அதுல அந்த செக்டாருக்குள்ள எல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத நமக்கு ப்ரொமோட் பண்ண போறாங்க. கிராப் வெரைட்டிஸ் அப்படிங்கிறத புதுமையான கிராப் வெரைட்டிஸ் நிறைய வரப்போகுது. ஸோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்பன் கேப்சர்ல வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. நம்ம பார்த்தோம் கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம். லாஸ்டா பார்த்தோம்னா நமக்கு அந்த பயோ ஹப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரே வே ஃபார்வர்டாக கூட முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசியோட இம்ப்ளிமெண்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்த வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பயோ எக்கானமி, சர்க்குலர் பயோ எக்கானமி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இந்த இடத்துல கொண்டு வராங்க. ஸோ இந்த சர்க்குலர் பயோ எக்கானமி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரீயூஸ், ரீபேர் அண்ட் தென் ரீசைக்கிள் அப்படிங்கிறது தான் அந்த சர்க்குலர் பயோ எக்கானமிக்குள்ள வரும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி யூஎஸ் பார்த்தோம்னா இந்த பயோ E3 அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் தென் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த பயோ மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வரணும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்டெம் டேலண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த ஸ்டெம் அப்படிங்கிற விஷயம் இந்தியாவில் கம்மியாகிட்டே வருது. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஸ்டெம் டேலண்ட் அப்படிங்கிறது கொண்டு வரணும். ஸ்கில்டு டேலண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதே மாதிரி இந்த பாலிசியை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல் கொலாபரேஷன்ஸ், லேர்னிங் ஃப்ரம் த பெஸ்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நமக்கு பயோ E3 பாலிசி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ PDF அட்டாச் பண்ணியிருக்கு. நீங்களும் ஒரு தடவை எடுத்து பாருங்கள். தேங்க்யூ.